ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ் சினிமாவில் நடித்த பிரபலங்கள் நிஜ வாழ்க்கையில் தன் பெத்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா இழந்திருக்கிறாங்க. அது எந்தெந்த பிரபலங்களுக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது பாடகி சித்ரா. பல மொழிகளில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. 30 வருடமாக சினிமா துறையில் இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஸ்டார் பாடகி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறாங்க. 1987 விஜய் சங்கர் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நந்தனா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்திருக்கிறாங்க. இவங்க குழந்தை ஒரு டவுன் சிண்ட்ரோம், அதாவது ஒரு சின்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறாங்க. வளர்ச்சி இல்லாமல் நார்மல் பேபியாக இல்லாமல் வித்தியாசமான குழந்தையாக இருப்பாங்க. 2011 ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சிக்கு துபாய்க்கு பார்த்தீங்கன்னா போயிருந்திருக்கிறாங்க. ஃபேமிலியோட தான் சித்ரா போயிருந்திருக்காங்க. அப்போது விளையாட்டுட்டு இருந்த இந்த குழந்தையை காணாமல் போயிருக்கு. எங்கே தேடியும் அந்த குழந்தை கிடைக்காம இருந்திருக்கு. ஸ்விம்மிங் பூலில் விழுந்து தவறி விழுந்து இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ வரை தன் குழந்தையை பார்த்தீங்கன்னா மறக்காமல் இப்போ எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இந்த ஒரு ஸ்டேஜில் இன்டர்வியூவில் கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளையை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெண் குழந்தையை பற்றி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு எத்தனையோ பாடல்கள் நம்ம மனதை பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி விற்கிறதா இருக்கட்டும், ஒரு நம்ம சேடாக இருந்தோம் அப்படின்னா ஒரு ஹாப்பியாக இருக்கிற மொமெண்ட்டாக இருக்கட்டும், இவங்க பாடல் பார்த்தீங்கன்னா இவங்க குரல் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்க நிஜ வாழ்க்கையில் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக தான் இருக்குது. அடுத்த நடிகரான விவேக் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக நடித்து நம்மளை சிரிக்க வச்சவர் அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். இப்போது நம்முடன் இவளை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்படி நம்மளை சிரிக்க வச்ச இவருக்கு நிஜ வாழ்க்கையிலேயும் இப்படி ஒரு சோகம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இவர் பார்த்தீங்கன்னா இழந்திருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் 1000 வழிகள் இருந்தாலும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அப்படி நம்ம ரசிகர்களை சிரிக்க வச்ச நடிகர் விவேக் இவர்களுக்கு இப்படி ஒரு சோகமா அப்படிங்கிறதும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம்தான். அருள் செல்வி இவங்களை திருமணம் பண்ணி இவங்களுக்கு 2 மகள் மற்றும் 1 மகன் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். தேஜாஸ்வினி, அமிர்தா நந்தினி, பிரசன்னா குமார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2021 நம்ம நடிகர் விவேக் அவர்கள் கோவிட் டைமில் இறந்து போயிட்டாரு. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. சினிமா துறையிலேயே பெரும் அதிர்ச்சியையும் இவருடைய மரணம் ஏற்படுத்தியிருந்தது. ஒரு நல்ல மனிதர், நம்மளை சிரிக்க வைத்தவர் இறந்து போனது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை மட்டுமில்லாமல் இன்னும் 2 பெண் குழந்தை, அதாவது ட்வின்ஸ் பேபியா நம்ம விவேக் அவர்களுக்கு ஒரு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இவர் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 5 வயசு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். பிரசன்னா குமார் நம்ம விவேக்கோட மகன் பார்த்தீங்கன்னா பிரசன்னா குமார் இவரும் இறந்து போயிட்டாரு. 2015 டெங்கு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்திருக்கு. அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் தான் போயிருந்திருக்கு. அந்த டைமில் அவங்க மகனுக்கு மூளை சாவு ஏற்பட்டு உயிரிழந்து போயிருக்கிறாரு. கண்டிப்பாக இவரும் நிறைய ஸ்டேஜில் தன் மகனை இழந்ததை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த நடிகரான விஜய் ஆண்டனி, இவங்களுடைய மகள் இறப்பு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இசையமைப்பாளர் நடிகருமானவர் தான் நம்ம விஜய் ஆண்டனி. 2006 பாத்திமா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் இருக்கிறாங்க, லாரா மற்றும் மீரா அப்படின்னு சொல்லி. இதில் முதல் பெண் குழந்தையான மீரா இவங்க 16 வயதில் மன உளைச்சல் காரணமாக வீட்டிலே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி ஷாக்கிங்காக இருந்தது. நிறைய படங்களை இயக்கியும் நடிச்சும் இருந்திருக்கிறாரு நம்ம விஜய் ஆண்டனி. நிறைய அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவருடைய பாடல்கள் நமக்கு ரொம்பவே வைப்பாக இருக்கும். இப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு சோகமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மகள் இறப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. நடிப்பிலும் சரி இசையிலையும் சரி நம்மளை சிரிக்க வச்ச இவருக்கு இது ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்த நடிகரான பிரபுதேவா, இவருடைய டான்ஸ் கோரியோகிராஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. இவருடைய டான்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும். 1995 ராம்லதா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 3 பசங்க. நம்ம ராம்லதாவை இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2011 நம்ம பிரபுதேவா பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாரு. இதில் மூத்த மகன் விஷால் இவங்களுக்கு 12 வயது இருக்கும்போது 2008 இறந்து போயிட்டாரு. கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. நம்ம பிரபுதேவா பார்த்தீங்கன்னா அவங்க முதல் மனைவி ராம்லதா விவாகரத்து செஞ்சிருக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாரா கூட சின்ன அஃபேரில் இருந்தார் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ராம்லதா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் போயிருந்தது அந்த டைமில். இப்போ செகண்டாக நம்ம பிரபுதேவா ஹிமானி அப்படிங்கிற ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. அடுத்த நடிகரான பிரகாஷ்ராஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து ரொம்பவே பிரபலமான ஒருத்தர். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தை அப்படியே நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லலாம். இவர் வாழ்க்கையிலையும் நம்ம சினிமாவில் எந்த அளவுக்கு நடிச்சிருந்தாரோ, ஒரு வில்லனாக குணச்சித்திர வேடங்களில் நெகட்டிவ் ரோலில் அதிகமாக நடிச்சிருக்கிறார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு சூப்பர் மேன் அப்படின்னு கூட, ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். 1994 லலிதா குமாரி நடிகையை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள் மற்றும் 1 மகன் இருந்தாங்க.
இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2009 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க மகன் சித்ராய் 2004 இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கு 5 வயது இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. லலிதா குமாரியும் சரி, நடிகர் பிரகாஷ்ராஜ் இவங்க 2 பேரும் சரி, தன்னுடைய மகன் இழப்பு இப்போ வரைக்கும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க தன்னுடைய மகன் இறந்ததை. நம்ம பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா செகண்டா போனி வர்மா இவங்களை 2010 திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ இவங்களுக்கு வேதாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்கிறாங்க. லலிதா குமாரி திருமணம் பண்ணிக்கல. ரொம்பவே அவங்களும் நிறைய இன்டர்வியூல இப்போ ரீசெண்ட் டைமில் கொடுத்த இன்டர்வியூ கூட தன் மகனை பற்றி ரொம்பவே எமோஷனலாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நடிகரான விஜய், இவங்களுடைய சிஸ்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், டைரக்டர் அண்ட் ஆக்டருமான சந்திரசேகர் மற்றும் சிங்கர் சோபா இவங்களுடைய மகன் தான் நம்ம நடிகர் விஜய். இவரை பற்றி கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை. இப்போது மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கிறாரு, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். விஜயோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. 2 வயது இருக்கும்போது மூச்சு திணறல் காரணமாக இறந்து போயிட்டாங்க. தன்னுடைய அண்ணன் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, என்னால் மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி விஜயும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் தன்னுடைய தங்கைக்காக நிறைய பார்த்தீங்கன்னா அவர் எமோஷனலாக பேசியிருக்கிறாரு, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவருடைய தங்கச்சியோட இழப்பும் பார்த்தீங்கன்னா வருத்தமாக தான். டைரக்டர் அண்ட் ஆக்டருமான ராஜ் கபூர், இவரும் ஒரு வில்லன் ஆக்டர். இவங்க மகன் பார்த்தீங்கன்னா 23 வயது இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. ஷாருக் கபூர் மூச்சு திணறல் காரணமாக 2020 தான் இறந்து போயிட்டாரு. இவருடைய மகன் மரணமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. சினிமா துறையில் 23 வயது வரைக்கும் வளர்த்து விட்டுட்டு மூச்சு திணறல் காரணமாக இறந்தது கண்டிப்பாக ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. அடுத்தது லாஸ்டா இயக்குனர் பாரதி ராஜா, இவங்களுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா, நடிகர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவர் ரீசெண்ட் டைமில் இறந்தார். பெரும் அதிர்ச்சியை சோகத்தையும் ஏற்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாரதி ராஜா நிறைய சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், நிறைய பேரை உருவாக்குனவர், நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். சினிமாவிலையும் சரி, படங்களில் நிறைய படங்கள், நிறைய கதைகளையும் கொண்டு வந்து இது நிஜ வாழ்க்கையில் நடந்த மாதிரியே அப்படி ரியலாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பார். ரியல் கதைகளை ரியலாக கொண்டு வந்திருப்பார். இவங்க வாழ்க்கையில், நம்ம பாரதி ராஜா இவங்க வாழ்க்கையிலும் இப்படி ஒரு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருக்குது. நடிகர் மனோஜ் பாரதி ராஜா இப்போ ரீசெண்ட் டைமில் இறந்து போயிட்டாரு. 2025 இவருடைய 48 வயது இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிட்டாரு. 2006 நந்தனா இவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. நம்ம மனோஜ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா சில மாதங்கள் தான் இருந்தார். திடீர்னு வந்த மூச்சு திணறல் காரணமாக ஹார்ட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டார். இவருடைய மரணமும் இப்போ திரைத்துறையில் இப்போ 2025 பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பிரபலங்கள் ரொம்ப பிடிக்கும்? இந்த தன் பிள்ளைகளை இழந்த பிரபலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.